வேத டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 10ஆம் மாதம் 2018ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடலாம். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் அனுகூலங்கள், குடும்ப விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ராசிநாதருடன் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்ப்புகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு விஷயத்தில் கூட நீங்கள் மனதை தளர விடாமல் இருந்தாலே எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம் பயணங்கள் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்துவதனால் தைரியமாக செல்லலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று உபத்திரமுள்ள மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பயணங்கள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்குண்டான நல்ல காலகட்டம் என்பதனால் தள்ளிக்கொண்டே போகாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தாய் தந்தருடன் மனஸ்தாபங்கள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக காணப்படுகிறது. இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ள கடகராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடாமல் வேலை டென்ஷன், உத்தியோக டென்ஷன், வியாபார டென்ஷன், படிப்பு டென்ஷன் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தாலும் தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். எனவே மருந்து மாத்திரைகளை தவறவிடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத பல கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம். தலை சுற்றல் போன்ற நோய் உபத்திரம் உள்ளவர்களுக்கு அதனுடைய வீரியம் அதிகமாகக்கூடிய நாள் என்பதனால் பதட்டம் இல்லாமல் இருப்பது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளை சோம்பலால் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். பயணங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும், உத்தியோக நிமித்தமாக இருக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவதும், வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஒரு தீர்க்கமான முடிவுகளும், அரசமைப்பு அரசியலமைப்புகள் திடீரென்று மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதும், வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்துவதும், வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக பார்த்து கொள்வது மிக மிக நன்மை. காது மூக்கு தொன்றை சைனஸ் உபத்திரங்கள் தலை தூக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உத்தியோகத்திலும் தொழில் அமைப்பிலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பயணங்கள் சிலருக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அனாவசிய பயணங்கள் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு கோபதாபத்திற்கு திடீரென்று ஆளாகக்கூடிய நேரிடம் என்பதனால் யார் எதை சொன்னாலும் 3 குரங்கு பொம்மை போல் அதை நெக்லெக்ட் செய்வது துலாத்திற்கு நன்மை. ரொம்ப அழட்டி கொள்ளக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பாதிப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக காணப்பட்டாலும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக கவனம். வருவாய்க்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் வங்கி அட்டைகளெல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை. வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் லாபத்தின் அளவு பன்மடங்காக காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் இருக்கிற சிக்கல்கள் உங்களுடைய சீரிய முயற்சியால் முறியடிக்கப்பட்டு சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, மனதிற்கு பிடித்த அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், சிக்கல் இல்லாத அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பு, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோகம் தொழில் நிமிஷமாக இருக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படுவது, மனதிற்கு பிடித்த அசையாமசையா பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு யோகத்தையும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தியும் சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பதவியேறுகள் தேடி வரக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் உங்களிடத்தில் பெரிய பொறுப்புகள் ஒப்படைப்பதற்கு அவர் தயாராக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது வேண்டாமா என்று குடும்பத்திலும் நல்ல நண்பர்களிடம் கலந்தாலோசித்து செய்வது நன்மை. அதிகளவு வேலை சுமைகளை தூக்கி கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மகரத்துக்கு நன்மை. ஆனால் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடலில் கடந்து உத்தியோக பிராப்தம், ப்ரமோஷன் பிராப்தம் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் மிக கவனம். தாய் தந்தையருடைய சொத்துக்கள் விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதை தவிர கோபதாபத்தில் பேசுவது சிக்கலை பெரிதாக்கிவிடும். கையெழுத்திடுவதற்கும் ஜாமீன் இடுவதற்கும் பொறுமையாக படித்து பார்த்துவிட்டு இடுவதே நன்மை தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் வேண்டாம். குறிப்பாக தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கி கொள்ளக்கூடிய கும்பத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொள்க. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம். அந்த குழப்பங்கள் பல விதத்தில் ஏற்றத்தை இல்லாமல் குறைபாடு ஏற்படலாம். அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மனமிட்டு பேசக்கூடிய அமைப்பிலிருந்து சிறிது ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் மீன ராசிக்காரர்களுக்கு. கண்டிப்பாக தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது, வீடு மாற்றம், இடமாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லா மாற்றமும் சிறிது ஒரு வாரம் பொறுத்து விஜயதசமியிலிருந்து ஆரம்பிப்பது நன்மை தரும். பொறுமை காப்பது இப்பொழுதுக்கு நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.